திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் பகுதியில் சுமார் 80க்கும் மேற்பட்ட கலைஞர் கனவு வீடு கட்டும் திட்டத்தில் பொதுமக்கள் வீடு கட்டி 90% வேளையில் தற்போது வரை பணம் 4 வட்டமாக கொடுக்க வேண்டும். ஆனால் கிடைக்க பெறவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை மட்டும் முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மற்றொரு வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி இதற்கான தகுதி பெற்று தருவதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் தற்காலிகமாக கலைந்து சென்றனர். மேலும் திமுக ஆட்சி திட்டத்தை தமிழக வெற்றிக்கான ஆட்சி புறக்கணிக்கிறதா என்ற கேள்வியையும் இவர்கள் எழுப்புகின்றனர். 2026 கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பல்லடம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டிருக்கிற 20 கிராம ஊராட்சிகளில் 80க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பணி உத்தரவு நகல் என்பது வழங்கப்பட்டது. பணி உத்தரவு நகல் வழங்கப்பட்டதுக்கு பின்னால் இன்றைய தேதி வரை சம்பந்தப்பட்ட பயனாளிகள் ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டை இடித்துவிட்டு வீடுகள் கட்ட துவங்கி இதுநாள் வரையில் எவருக்குமே பில் தொகை என்பது வழங்கப்படவில்லை. இந்த திட்டத்தின் கீழ் 4 கட்டங்களாக பில் தொகை என்பது வழங்கப்படும். பேஸ் மட்டத்துக்கு ஒரு பில்லு, லிண்டன் மட்டத்தில், அடுத்து ரூஃபிங்கில், இப்படி ஒரு 4 மட்டங்களில் பில் வரும். இப்போது எல்லா வீடுகளுமே ரூஃபிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே பில் தொகை என்பது கொடுக்கவே படலை. இப்போ ஒரு பெரும்பகுதி எல்லாருமே சாதாரண ஏழை எளிய மக்கள் ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டை இடித்து போட்டுட்டு வீடு கட்ட துவங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழைக்காலம், காற்று, யாருக்குமே குடியிருக்கிறதுக்கும் வீடு இல்லாமல் ஒரு கடுமையான சிரமத்துக்கு உள்ளாகி இருக்காங்க. இந்த அரசு என்பது இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு பில் தொகை வழங்குவதற்கான எந்த ஏற்பாடுமே இல்லாமல் இருக்கு. ஆரம்பத்தில் எத்தனை மாதங்களுக்கு முன்பு இந்த வேலை துவங்கினீங்க? பிப்ரவரி மாதம் உத்தரவு பெற்ற உடனேயே உடனடியாக வேலைகளை துவங்கணும்னு சொல்லி யூனியன் ஆஃபீஸ்ல சொன்னாங்க. இம்மீடியட்டா மார்ச் மாதம் முதல்லையே எல்லாரும் பணிகளை துவக்கிட்டாங்க. ஏன்னா திமுக பீரியட்லயே பணிகளை துவங்கியாச்சு. தேர்தல் அறிவிப்பதற்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடியே பணிகள் என்பது துவங்கப்பட்டு இன்றைக்கு வீடுகள் பார்த்தீங்கன்னா ரூஃபிங் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் பில் கொடுக்கல. இது வரைக்கும் 3 பில் கொடுத்துருக்கணும். யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ எல்லாருமே சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்காங்க. இன்னைக்கு பல்லடம் யூனியன் அலுவலகத்தில் அதிகாரிகளை சந்திச்சு கேட்டா பில் தொகைக்கு அனுப்ப வேண்டிய ஏப்பே இப்போ இல்லை. அரசு துறையிலிருந்து நாங்கள் அந்த ஏப்பில் தான் எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புவோம். அந்த ஏப்பே இப்போ கிடையாது. அது வந்ததுக்கு பிறகுதான் அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த பில் தொகை வரும்னு சொல்லி இதை நம்பி வீடு கட்டி இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்கள் நகையை அடம் வச்சு வட்டிக்கு பணம் வாங்கி பேங்க்ல கடன் வாங்கி ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. இப்போ மழை காலம் ஒரு பக்கம், எல்லாருமே குடியிருக்கிற வீட்டை இடிச்சு போட்டுட்டு சாதாரண ஒரு செட்டை போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ எப்போ இது வேலை முடிகிறது, எப்போ அரசாங்கம் எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய போறாங்க? தங்கறதுக்கு வீடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கத்திலேயே ஒரு சின்ன செட்டு போட்டு எல்லாம் அதில் குடியிருக்காங்க. சிமெண்ட் சீட்டு. இதுல இப்போ நம்ம பல்லடம் ஒன்றியத்துக்குள்ள ஒரு 80 பயனாளிகள் வரைக்கும் ஒதுக்கீடு என்பது பெற்றிருக்காங்க. யாருக்குமே நிதி வரல. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன ஒரு சிச்சுவேஷன் இந்த டைமிங்ல கொஞ்சம் ஸ்கீம் மறுபடியும் பரிசீலிச்சு தானே அடுத்த கவர்மெண்ட் வருவாங்க. இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் இந்த திட்டத்தை வடிவமைத்து திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாமே ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. புது திட்டம் கிடையாது. ஆமா, ஒதுக்கீடு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்த நிதியை தான் நாங்கள் கேட்குறோம். ஏற்கனவே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ அதை கூட கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் இப்போ காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க. அதை உடனடியாக கொடுக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் மேலே நாங்கள் அனுப்புகிறோம், கடிதம் வைக்கிறோம், கலெக்டருக்கு மேலே சொல்கிறோம், வாங்கி கொடுக்குறோன்றதை சொல்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை உடனடியாக எங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த தொகையை உடனடியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதான். இப்போ இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதிய வீடு கட்டுறதுக்கு எல்லாருமே டெம்பரவரி இபி லைன் வாங்கியிருக்கோம். அது மாதம் 5000 ரூபா வரைக்கும் பில் வந்துகிட்டு இருக்கு. வேஸ்ட்டாக நாங்கள் இந்த ஒரு 4 மாதத்தில் கரண்ட் பில் மட்டுமே சற்று ஏறக்குறைய ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. யூஸ் பண்ணாமலே, ஏன்னா டெம்பரவரி சர்வீஸிங்கும் பொழுது அது 6,000 ரூபாய்க்கு மேலே வருது, 16 ரூபா. அப்போ ஒரு பெரும் தொகை என்பது கண்ணுக்கு தெரியாம போய்கிட்டே இருக்கு. நாங்கள் வீட்டையும் கட்டி முடிக்காம மின்சார வாரியத்துக்கு நாங்கள் தொகையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அரசு உரிய முறையில் எங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான்.